இப்போ தான் லைவில் டீம் ஏயோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணார் பிக் பாஸ். அசம்பிள் பண்ணிவிட்டு என்ன சொன்னாருன்னா, யாரெல்லாம் ஆட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டப்போ இந்த மாதிரி திவ்யாவும் அமித்தும் ஆட போகிறாங்க, கான வினோத்தனாவும் சாண்ட்ராவும் அதை கெஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் தான் கஷ்டப்படணும், உங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே ஒரு மார்க்கமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. சொன்னோடனே பயங்கரமாக எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. அதை தான் பிபியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அரோரா கிட்டேயும் திவ்யா கிட்டேயும் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஃப்ரேமில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தீங்க. அந்த திவ்யாவுக்கு அது ஒரு செகண்ட் கழிச்சு தான் புரிஞ்சுது. அரோராவுக்கு உடனே புரிஞ்சிருச்சு. 2 பேருக்கும் ஒரே சிரிப்பு. நான் இதை முன்னாடியே கெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்லேயும் பிக் பாஸ் வந்துட்டு திவ்யாவுக்கு கொடுக்குற காஸ்ட்யூம்லாம் பார்க்கும்போது அவர் எதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரோ அந்த காஸ்ட்யூமெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ராஜமாதா அந்த ஒரு ஒயிட் சாரி கெட்டப் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கும் அப்படி இந்த ட்ரெஸ்லேயும் அப்படி தான் ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவர் சொல்கிறாரு, 2 பேரும் ஃப்ரேமில் அழகாக இருக்கீங்க அப்படின்னு. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா டான்ஸ் ஆட போயிட்டாங்க. டான்ஸ் ஆட போயிட்டு திவ்யாவும் அமித்தும் தான் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணாங்க. உடனே கான வினோத்தனை கண்டுபிடிச்சிட்டாரு. செகண்ட் சாங் வந்து அழகு நீ நடந்தால் நடை அழகு, பாட்ஷா படத்தில் உள்ள பாட்டு, அதையும் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணானது எல்லோ சாரி போட்டுட்டு ஆடுவாங்கள்ல, அந்த சாங் போட்டிருக்காங்க. அதுக்கு திவ்யா அதாவது அந்த பாட்டுக்கு ஆட சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்காங்க. இது அவங்க வந்து நம்ம அந்த ஸ்கூல் டேயில் வந்து ஆடுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு ஆடிட்டுருக்காங்க. எல்லோ கலர்னு காட்டுறாங்க. ஆனால் இவங்களுக்கு கண்டுபிடிக்கவும் முடியல. அண்ட் டூ மச் டிஸ்ட்ராக்ஷன். ஹவுஸ்மேட்ஸ் வந்து இது வந்து பண்ணுறது பார்க்குறதுக்கு, நேற்றுலாம் பண்ணதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. இது கொஞ்சம் புல்லிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க அதை ஃபன்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அவுட் சைடரை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து சாண்ட்ரா வந்து கேரளாவில் வளர்ந்தவங்க. அவங்களுக்கு மலையாளம் தான் தெரியும், தமிழ் சாங்ஸ் ரொம்ப தெரியுமாங்கிறது தெரியாது. கான வினோத்தனா மட்டும்தான். அதில் யாரெல்லாம்னா எஃப்ஜே, கனியக்கா, விக்ரம், பார்வதி, கமர்தின், அப்புறம் சுபிக்ஷா, இவ்வளோ பேரும் வந்து ஒரு மாதிரி இவ்வளோ பேரும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சபரியும் அரோராவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன தான் ஃபன்னாக இருந்தாலுமே ஒரு லிமிட் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அவர் ரொம்ப வினோதனா வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி பாத்ரூம்லலாம் போய் 2 நிமிஷம் நின்றுட்டுலாம் வந்தார். அப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியா பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். திருப்பி வந்துட்டார். இப்போ உட்காந்து கெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் 2 சாங்ஸ் கெஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.